9 ஆச்சு, 10 நிமிஷம் முடிச்சிடறேன். மன்னிச்சுக்கணும். வரதராஜனா கரெக்டாக டைம் பார்த்துட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக இன்றைய தினத்தில் இந்த அருமையான ஒரு பொறுப்பினை நல்கிய மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை வணங்கி, மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கேசவ விநாயகி அவர்களை வணங்கி, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ஏபி முருகானந்தன்ஜி அவர்களையும் வருகை என வணங்கி, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சென்ற தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர், சட்டமன்றத்தில் உறுப்பினர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து அருமையாக என்னை வாழ்த்தி மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்பினை நல்கிய அண்ணன் SR சேகர்ஜி அவர்களுக்கும், அண்ணன் GK செல்வகுமார் அவர்களுக்கும், அண்ணன் R நந்தகுமாரன் அவர்களுக்கும், நம்முடைய தேர்தலுடைய பார்வையாளர் அண்ணன் NP பழனிசாமிஜி அவர்களுக்கும், கோட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் பாலகுமார்ஜி அவர்களுக்கும், அண்ணன் என்னுடைய குருநாதர்களில் ஒருவர், இப்படி R நந்தகுமாரன் எனக்கு ஒரு வழிகாட்டியோ அதே மாதிரி நம்முடைய CR நந்தகுமாரன் அவர்களையும் வணங்கி, மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சேரஞ்சர் துரை அவர்களை வணங்கி, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் கர்னல் பாண்டியன் அவர்களை வணங்கி, மற்றும் எனக்கு வருகையிலிருந்து வாழ்த்திய வடக்கு மாவட்ட தலைவர் மாரிமுத்துஜி அவர்களுக்கும், திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரி மோகனப்பிரியா அவர்களுக்கும், ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் SM செந்தில்ஜி அவர்களுக்கும், வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் SM செந்தில்ஜி அவர்களுக்கும், மற்றும் மாநிலத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை நபர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் மதன்ஜி அவர்களுக்கும், தாமுஜி அவர்களுக்கும், திருநாவுக்கரசன் அவர்களுக்கும், புல்லட் சதீஷ் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து மண்டல் தலைவர்களுக்கும், அனைத்து நம்முடைய மாவட்டத்துறை பொறுப்பாளர்களுக்கும், மூத்த நிர்வாகிகள் விஜயாக்கா, உமாக்கா, பாக்கியக்கா உட்பட அனைத்து சகோதரர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பேரை என்னால் சொல்ல முடியும். சொன்ன மணி 9 ஆயிடுச்சு, 10 நிமிஷம் தான் சொன்னேன். அது ஆல்ரெடி ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்முடைய அரங்க வரதராஜன் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் வணங்கி, சின்ன விஷயம் தாங்க, இந்த உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. இந்த அரசியல் கட்சி மிக அற்புதமான வகையிலே ஒரு சட்டத்தை வடிவமைத்து, அதன்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிளை தேர்தல் ஆரம்பித்து மண்டல் தலைவர், மாவட்ட தலைவர் உட்பட மாநிலத்தில் தேசிய தலைவர் வரைக்கும் மிக அருமையாக நடத்தி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பினை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவரானது ஒரு கருத்து கேட்பு நடைபெற்றது. சேகரன் சொல்லும்போது ஏற்கனவே இது தேர்தல் அல்ல, யாரும் போட்டி போடவில்லை, கருத்து கேட்பானது நடைபெற்றது. கருத்து கேட்பு நடத்தணும்னு அகில இந்திய தலைமையை சொல்லுச்சுனாக்கா அது சரியான விஷயம் இல்லையா? அப்ப அந்த கருத்து கேட்புல பங்கெடுக்கணும் இல்லை, நானும் தலைவராகணும்னு சொல்லி. அது போன்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒரு வாய்ப்பு நல்கியதற்காக தாங்களும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த கருத்து கேட்பிலே அவர்களும் கலந்து கொண்டார்கள். அடுத்த கட்டத்துக்கு நம்ம தலைவராக நினைக்கணும்னு இந்த கட்சி சொல்லுது, வழிவிடுது. அதற்காக சில நபர்கள் என்னுடன் பயணித்தவர்கள், எனக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அதில் சில நபர்கள் மாவட்ட தலைவர்கள் ஆகலாம் அப்படிங்கிற காரணத்துல அந்த கருத்து கேட்புக்கு விருப்பப்பட்டாங்க. விருப்பப்பட்டவங்க அடுத்தது என்ன பண்ணணும்? ஆதரவு சொல்லக்கூடிய, அதாவது கருத்து கேட்பிலே கலந்து கூட மற்ற நிர்வாகிகளுடைய ஆதரவு கோர வேண்டும். அதை செய்தார்கள். அவங்க விருப்பம் தெரிவித்ததும் சரி. அதற்காக மற்ற நபர்கள் அவங்க மனசுல யாரெல்லாம் தலைவராக வரணும்னு நினைச்சிருக்கலாம்.
சில பேர் நேரடியா ரமேஷ் இன்னொரு முறை தலைவராகணும்னு நினைச்சிருக்கலாம். சில பேர் ரமேஷ் பதில் இந்த நபர்கள் தலைவரான இன்னும் நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். சில பேர் ரமேஷ் தலைவராகிறதோட இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு கூட நினைச்சிருக்கலாம். அது அத்தனையுமே ஜனநாயக ரீதியாக நம்ம கட்சி கொடுத்த விஷயத்தை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் மிக ஆரோக்கியமான விஷயம். ஏற்கனவே எம்எல்ஏ பேசும்போது சொன்னாங்க, மற்றவங்க எல்லாம் பேசும்போது சொன்னாங்க. அதுபோல என்னுடன் தலைவராக நானும் வர விருப்பம் தெரிவித்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த தினத்திலே நான் நன்றியும் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் அவர்களுக்காக இவர்கள் வந்தா நல்லா இருக்கு ஏதோ ஒரு நோக்கத்துல ஒரு பார்வையில பார்த்திருக்காங்க. அவர்களுக்கும் நான் இந்த தினத்திலே நன்றி வாழ்த்து சொல்லிக்கிறேன். மற்ற கட்சி போன்று நீ அவனுக்கு தானே வாய்ப்பு கொடுத்த, நீ அவனை தானே தலைவராக சொன்ன அப்படின்னு வச்சு செய்யறதெல்லாம் இந்த கட்சியில நடக்காது. அந்த மாதிரி நபரும் நானும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். தலைவரான பிறகு இங்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல, உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்களுக்கும் சேர்ந்து நான் தலைவர். அதற்காக என்னுடைய பார்வை அத்துணை நபர்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரே விஷயத்தை மட்டும் உங்களிடத்தை சொல்லிக் கொள்கிறேன். ரமேஷ் கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு வாங்கலான்னு சொல்லி நினைச்சோம்னாக்கா, என் கூடையே எடுத்துட்டு வேலை செய்யாம இருந்தா என் மனசுல இடம் இருக்குது. என் கூடையே இருந்து கட்சியில வேலை செஞ்சாதான் கட்சியில இடம் இருக்குது பொறுப்புங்கிற பேர்ல. அதை இந்த தினத்துல நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். மிக ஒரு முக்கியமான மாவட்டம் நம்முடைய மாவட்டம். அத்துணை நபர்களுக்கு தெரியும். முக்கியமான காலகட்டம் வருகின்ற 26. இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி இத்தனை தேச பக்தர்கள் இங்க இருக்கிறோம். எத்தனை லட்சக்கணக்கான தேச பக்தர்கள் இருக்கிறோம். உங்க அத்துணை பேரத்தினுடைய பிரதிநிதியாக நான் செயல்படுவேன் வருகின்ற காலத்திலே. அதே மாதிரி விருப்பு வெறுப்பின்றி அத்துணை நபர்களும் இணைந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரமேஷை விட இன்னொருத்தங்க வந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைச்சிருக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அவர்களும் பாராட்டும் விதமாக அத்துணை நபர்களும் இணைத்து அத்துணை நபர்களும் ஒன்றிணைத்து கண்டிப்பாக வருகின்ற காலத்திலே இந்த மாவட்டத்தை வழிநடத்துவேன். அதே போல் 26 சொன்ன மாதிரி 4 சட்டமன்றம். இந்த 4 சட்டமன்றங்களிலேயும் மாநில தலைமை யாரை அறிவிக்கின்றதோ அவர்களை நாம் இங்கிருந்து வெற்றி பெற செய்து கோட்டைக்கு அனுப்புவோம் என்று உங்களிடத்திலே இந்த நேரத்திலே உறுதியேற்கிறேன். 26 சட்டமன்றத்தினுடைய தேர்தல், அதற்கு பிறகு 27 உள்ளாட்சி தேர்தல், 77 கார்பரேஷன் வார்டு, அது போக பஞ்சாயத்து, ஊராட்சி, சிலதெல்லாம் கார்பரேஷன் கூட சேர்ந்திருக்குங்கிறாங்க. இது அத்துணை பகுதியிலையுமே அட்வான்ஸாக, அதாவது முன்னமே நாம் சரியான ஒரு நபர்களை கண்டறிந்து மாநிலத்தினுடன் அனுமதி பெற்று அந்த பகுதியிலே அவர்களை வேலை செய்து வைத்து வருகின்ற சட்டமன்றம் வெற்றி பெறுவது போல் உள்ளாட்சி தேர்தலிலும் அதிகமாக வெற்றி பெற்று மாநகராட்சியிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை நாட்டுவோம் என்று இந்த நேரத்திலே உங்களது முன்பாக சபதம் எடுத்துக் கொள்கிறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைச்சேன், சொல்லாம விட்டுட்டு அதான் நான் சொன்னு சேகரன்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்றேன், இந்த மாலை, இந்த சால்வை, அப்புறம் இந்த பட்டாசு, இந்த வரவேற்பு, இதெல்லாம் இன்று ஒரு நாள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்காக கலந்து கொண்ட அத்துணை நபர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். இதற்கு பிறகு தொடர்ந்து எத்தனை மண்டலுக்கு நான் கண்டிப்பா சுற்றுப்பயணம் வருவேன். அந்த இடத்துல இந்த மாதிரி தயவு செய்து செய்ய வேண்டாம் உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். இது மட்டும் எக்கோ அடிக்குது. எப்ப நான் மன்னிப்பு கேட்கறது மட்டும் எக்கோ வச்சிருக்கீங்களா? யார சதி பண்றீங்கப்பா? இருந்தாலும் அதே எதிரொலிக்குது தமிழ்நாடு முழுவதும். அதே போல அண்ணன் கிட்ட பேசும்போது ஏன் இந்த முடிவுன்னு கேட்டாரு. அண்ணா, புது ஆபீஸ் வேற ஓபன் பண்றோம், பல செலவுகள் இருக்குது, மாதம் மாதம் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்யணும். மற்ற அரசியல் கட்சி மாதிரி ஆட்சிக்கு வந்து கொள்ளையடித்த நபர்கள் நம்ம இல்ல, ஊழல் பண்ணி சம்பாதிக்க முடியாது, எவனை மிரட்டி நம்மளால பணம் வாங்க முடியாது, தொண்டர்கள் இருந்து வாங்கிதான் நம்ம திரும்ப செலவு பண்ணணும். அதனால இந்த ஒரு விஷயத்தை நான் கையில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பேரை சொல்லுங்க, செய்யலாமா? மிக்க மகிழ்ச்சி. திரும்பவும் சொல்றேன், இன்றுடன் நான் இன்னைக்கு சொல்லிடலான்னு சொன்னேன். நந்தகுமார் சொன்னாரு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறோம், பேசாம இருக்குன்னு சொன்னாரு. இங்க நந்தகுமார். அதனால இன்னைக்கு அத்துணையுமே நான் உங்ககிட்ட ஏற்றுக்கிட்டேன். நாளை காலையில் இருந்து என்னை அலுவலகம் பார்க்க வந்தாலும் சரி, அல்லது உங்க பகுதிக்கு நான் வரும்போது சரி, தயவு செய்து கேட்டுக்கிறேன்,
சால்வை அடி போட வேண்டாம், மலர் மாலை வேண்டாம், பரிசு பொருட்கள் வேண்டாம். உங்க அத்தனை பேர்த்துக்குமே ஒரு QR கோடு கொடுக்குறேன். மாவட்டத்தினுடைய கட்சி வளர்ச்சி நிதி ஆல்ரெடி QR கோடு வாங்கி வச்சுட்டேன். அந்த QR கோடு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 1,00,000 ரூபாயா இருந்தாலும் சரி, அதுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது செல்ஃபி எடுக்கிற மாதிரி என்கிட்ட காமிங்க. உங்களோட கட்டி பிடிச்சி நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அதிகமா பணம் கொடுத்தீங்கன்னாக்கா கையெழுத்து கூப்பிட்டுக்கிறேன். வயசுல தெரியலான்னா கால விழுந்து கூட நான் வாங்கிக்கிறேன். ஆக மொத்தம் உங்களுடைய கட்சி வளர்ச்சி நிதி தேவைப்படுது. கட்சிங்கிறது நீங்க நானே எல்லாருமே சேர்ந்து ஒன்னா கொண்டு போக வேண்டியது. அது நிகழ்ச்சியானாலும் சரி, அமைப்பு வேலைகளானாலும் சரி, செலவானாலும் சரி. என்னடா மைக்கை பிடிச்சிட்டு வந்தோடனே பொருளாளர் மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. பொருளாளர் ரொம்ப வருஷமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு கவர்ல போட்டு மாவட்டத்துக்கு உண்டான நிதி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே அத்தனை நேரத்துக்கு இவர் தான் பணம் வாங்கியிருக்கிறார். இவர்கிட்ட பணம் வாங்கின ஒரே நான் மட்டும்தான். அதற்கு காரணம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்தாலும் நீங்க பார்த்தாரு. இவன் சொன்னதை செஞ்சிருவா போடுறதுக்கு இத்தனை பேர் இவங்க ஓடு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு துவைக்க வச்சுலாம் துவைக்க வச்சிருக்கிறாரு. அண்ணா அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். மிக அருமையாக தேர்தல் நடத்தி மாவட்டத்தினுடைய அதிகாரியாக இருந்து இன்றைய தினம் வரல கோபாலசாமி அண்ணா, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போக மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி அண்ணன் GKS செல்வகுமார் அண்ணன் பல்வேறு மாநிலங்கள் போய் பெருங்கோட்டை முழுவதும் மற்ற பகுதிக்கு கிருஷ்ணகிரி எங்கேயும் ஒசூர் எங்கேயோ போனாங்க, சேலம் உட்பட. அங்கேயெல்லாம் போயிட்டு வந்தாலும் கூட நம்ம மாவட்டத்தில் ரொம்ப கரெக்டாக நடக்குதா, நம்ம மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கிறோம், எந்த நேரத்துலையும் தவறு நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம MP பழனிசாமி என்ன பார்வையாளர் அவர்களுடன் இணைந்து அத்துணை மண்டல் தேர்தலும் மிக சிறப்பாக நடத்தி 12 மண்டல் தலைவர்கள் ஜனநாயக ரீதியை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அவருக்கும் இன்றைய தினத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய 6 பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்மளுடைய சீனியர்னு சொல்லி நம்ம பார்வையில வேணா பார்க்கலாமே தவிர வேலையில பார்த்தோம்னா கில்லி எப்படி நம்ம மகன் இணை தேர்தல் அதிகாரியா இருக்கும்போது அவருக்கு இணையாக அதே வேகத்தோட சொல்ல போனா அதோட வேகம் அதிகமாக அவர் கூட ஸ்கார்பியோட உட்காந்து தெரியும் வெளியே அட்டகாசமா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி போவார். அதே மாதிரி தேர்தல் அதிகமாக அட்டகாசமா நடத்தி இன்றைய தினத்திலே கிளை தேர்தல் ஆரம்பிச்சு அத்துறைமை செய்து முடித்தவர்கள். இதற்கு முன்பாக உறுப்பினர் சேர்க்கையுடைய பொறுப்பாளர்கள் நம்ம திருநாவுக்கரசன், தாமுஜி, மதன்ஜி, நம்முடைய சகோதரி பிரீத்திலட்சுமி உட்பட அத்துறை நபர்கள் எல்லாரும் சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நல்ல விதமாக நடத்தி அதற்கு பிறகு நம்ம வச்சிலார் பொறுப்பாளர்கள் நம்ம தொகுதிக்கு அவங்களாம் இந்த உறுப்பினர் சேர்க்கை பார்த்தாங்க. பல்வேறு நபர்கள் நம்மளுடைய கண்ணன் தேவராஜ் உட்பட பல்வேறு நபர்கள் உறுப்பினர் சேர்க்கை நல்ல விதமாக நடத்தினாங்க. அதுக்கு பிறகு தீவிர உறுப்பினர் கிட்டத்தட்ட 1200 பேர் அதிகமாக சேர்ந்து நம்ம தீவிர உறுப்பினர் ஆகிக்கிறோம். அதே போக கிளை தலைவர் தேர்தல் 1300 900 கிளை தலைவருக்கு தேர்தல் நடத்தியிருக்கிறோம். 12 மண்டல் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு இன்னும் பல்வேறு மண்டல்கள் தயாராக இருக்குது. அந்த தேர்தல் முடிக்க போகிறோம். நேற்று இந்த கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே திரும்ப சொல்லிடுறேன். உடனடியாக மண்டல் நிர்வாகமானது போடப்படும். ஏற்கனவே போடாத தேர்ந்தெடுக்காத மண்டல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒரு 10-15 நாளில் முழு வடிவம் பெற்றுவிடும். அதற்கு பிறகு மாநில தேர்தல் தலைவர்களுடைய நியமனமானது முடிந்த பிறகு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் நியமனமானது நடக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஜனநாயக ரீதியாக அத்துடைய நிர்வாகிகளும் ஒன்றிணைத்து அத்தனை நிர்வாகிகள் எப்படி சேர்ந்த மாவட்ட தலைவர் அமைச்சரை வரணும்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி அதை செயல்படுத்தினார்களோ அதே போன்று வருகின்ற நிர்வாகமும் ஜனநாயக ரீதியாக அனைவரும் ஒன்றிணைத்து கண்டிப்பாக செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வருஷம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், மறக்க முடியாத விஷயம், வருகின்ற முதல் நாளை விஷயம் திருப்பரங்குன்றத்துக்காக ஆர்ப்பாட்டமானது அறிவித்திருக்கிறார்கள். அங்கு அனுமதி கொடுக்காத காரணத்தினால ஒவ்வொரு மண்டலிலேயும் ஆர்ப்பாட்டமானது செய்ய சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி இருந்தனால நம்ம எந்த மண்டலத்திற்கு பேசல. நம்ம ராணுவ வீரர்கள் மாதிரி 24 மணி நேரம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அறிவிப்பு வந்தோன்னா எப்படி இந்த ராணுவ உடுப்பை போட்டுட்டு களத்துக்கு போவோமோ அதே போல நம்ம உடனடியாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சுன்னா நிர்வாகிகிட்ட பேசி நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டமானது செய்யணும். அதே போல பிப்ரவரி மாதம் 14 மிகப்பெரிய ஒரு பேரணியோட ஒரு பொதுக்கூட்டமானது நம்ம நடத்தணும்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பேரில் நடக்கக்கூடிய ஒரு சமன்வயம், அதாவது சங்கத்துடைய குடும்பங்கள்லாம் சேர்த்து நடத்தக்கூடிய ஒரு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி. அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் பேச விரும்பல. அதற்கு சிறப்பு அமைப்பாளராக இளைஞர் அணியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யாவும் வராங்க, மாநில தலைவர் அண்ணாமலையன் வராங்க, கடேஸ்வரன் அவங்க வராங்க, மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் வராங்க.
அதனால நம்ம அதற்கு ஏற்கனவே மாவட்ட கூட்டம், மண்டல கூட்டம்லாம் போட்டுட்டோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வார்டு அளவில் கூட்டம் நடத்தணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நடத்திடணும். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த நோட்டீஸ் ஆனது கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய துன்பைய சம்பவம் நடந்திருக்கு, மேற்கொண்டு வருகின்ற காலத்தில் நடக்கக்கூடாது, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமை நம்மிடையே உள்ளது. அதற்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி வீட்டு தொடர்பு நிகழ்ச்சி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை பொருட்கள், நோட்டீஸ் படம் எல்லாமே வந்துடும். அதை சிறப்பாக செய்து கொடுத்து 14ஆம் தேதி நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக்குவோம் என்ற வாய்ப்பு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்தனை சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. திரும்ப எல்லாத்துக்கும் அக்கா, தங்கச்சி அத்தனை பேருக்கு நன்றி கொடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தான்.